இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் களி நண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதையும் வாங்கிட்டேன். இந்த நண்டு தான் பார்த்து வாவுன்னு சொல்லி நான் வாங்கிருந்து இதை வந்து நம்ம நீட்டாக சமைக்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஏலத்துலேருந்து அண்ணா எடுத்தான் இந்த நண்டை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதோ காலை விடுங்க எவ்வளோ பெருசு. இதை வச்சு நம்ம ஆட்ட ஆடவே விளையாடலாம். நம்ம ஏவா அப்படின்னு ஆடலாம். பட் இது ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இந்த காலை நம்ம இது பண்ணிக்கணும். ஏன்னா கை பத்திரமா ஏன்னா கையில் குத்திக்கிச்சுன்னா வலி தாங்க முடியாது. நம்ம பார்த்தீங்கன்னா ஓய் அப்படி ராஜா அந்த மாதிரி இருக்கு இல்லை? ஆமாம், என் புச்சனையும் கூட இருக்கா. அதான் கேமராமேன். ஸோ அவள் பார்த்துட்டு பயந்துட்டேன். இதெல்லாம் ஐயோ அத்தை இதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு வாச்சிட்டு ஓடிடலாம் அப்படின்னா. நான் கூட இது உயிரோட இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். ஆமாம், அவள் இப்போ இருக்கிற கை வச்சு ஷேக் கூட உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருந்தா. அவ்வளோதான் நல்லா பயந்துட்டு எனக்கு டைம் பாஸ் ஆகுது. இதெல்லாம் எடுத்துடணும். ஆனால் ஆக்சுவலி இதை வந்துட்டு நம்ம நல்லா ட்ரையாக பண்ண சூப்பராக இருக்கும். இல்லை குழம்பு வச்சா கூட சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் இருங்க நான் இந்த மாதிரி ஸ்டைலில். இல்லை பொரிச்சு பண்ணுவாங்க. இந்த நார்த் ஈஸ்ட்லாம் பொரிச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். நண்டு ரசம் வச்சா கூட சூப்பராக இருக்கும். அது வந்து வயல் நண்டில் வச்சா சூப்பராக இருக்கும். நண்டு ரசம் அவுட் இதோ இந்த மாதிரி இருக்குதுன்னா இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அந்த இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தனியாக டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணுற வீடியோவில் பார்ப்போம். இதை அப்படியே கழுவி எடுத்துகிட்டு முடிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.